பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களை நிரப்பட்டும். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் 63ஆம் சங்கீதத்தில் 7ஆம் சொல்கிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உன் செட்டையின் கீழே நான் களி கூறுவேன். எத்தனையோ பேர் நமக்கு துணையாக இருப்பாங்க, ஆறுதலாக இருப்பாங்க. நம்ம அவங்களோடு இணைந்து பயணிக்கலாம், அவங்க நிழலில் இருக்கலாம் நினைச்சது உண்டு. ஆனால் அந்த துணையெல்லாம் தொல்லையாக மாறி போகிற காலங்கள் எத்தனையோ உண்டு. அப்படி தள்ளப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்த, எதிர்த்து போராட முடியாத இருந்த நம்மை அவர் சேர்த்து கொண்டு அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதுதான் தாவீது தன் அனுபவத்தில் சொல்கிறார், நீர் எனக்கு துணையாக இருந்து. குடும்பத்தில் அவனுக்கு அங்கே அன்பு இல்லை, நம்பி போன அங்கே மாமனார் துரத்தி கொண்டே இருக்கான், சத்துருக்கள் எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க, அவன் பக்தி புரியல, அவன் விசுவாசம் புரியல, அவனுக்கு விரோதமாக எழும்பி என்று பல்ல கடித்து பல இன்னலுக்கு உள்ளாகும் போது அவன் உணர்கிறான், ஒருவருடைய துணை எனக்கு இராமல் இருந்தா என்னை உயிரோடு விழுங்கியிருப்பான், கர்த்தர் தாமே என் பட்சத்தில் இராவிட்டா என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார் சொல்கிறான். அது உணர்ந்து தான் சொல்கிறான், நீர் எனக்கு துணையாய் இராதிருந்தால் ஆண்டவரே என் கதி என்ன இருக்கும், ஆனால் நீ எனக்கு துணையாக இருந்தே அப்பா, என் வாழ்க்கையை மாற்றிங்க, அதனால உன் நிழலிலே நான் களி கூறுவேன் என்று அழகாக உணர்த்திருப்பாங்க. என்ன கூட இந்த சங்கீதம் 40:17 துணையும் எனக்கு கேடகமான், நீர் எனக்கு துணையும். எனக்கு துணை மாத்திரம் இல்லை, எனக்கு கேடகம். எத்தனையோ பேர் எதிர்த்தார்கள், கோலியாத்தை போல, சவுளை போல எத்தனையோ பேர் எதிர்த்தார்கள், ஆனால் நீ எனக்கு கேடகமாக இருந்தது என்று சங்கீதம் 40:17. அதே சங்கீதம் 46:1 வாசிக்கும் போது, நீர் துணை மாத்திரம் இல்லை, எனக்கு சப்போர்ட்டான அனுகூலமான துணையாக இருந்தீர். நிறைய பேருக்கு நமக்கு துணையாக இருப்பாங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நெருக்கடி வரும்போது, கஷ்டம் வரும்போது அவங்களோட கௌரவமோ ப்ரெஸ்டேஜோ பாதிக்கு நைஸாக அடிக்குவாங்க. ஆனால் தாவீது கர்த்தரை மென்ஷன் பண்ணுறான், நீர் எனக்கு சப்போர்ட் மாத்திரம் இல்லை, எனக்கு லாபமான துணையாக இருந்தீர் என்று. அதே தாவீது 86:17 சொல்கிறான், நீ எனக்கு துணை செய்து மாத்திரம் இல்லை, என்னை தேற்றுகிறீர். பாருங்கள், ஹெல்ப்பர்ன்றது அப்படி தாங்க, நம்ம உதவி செய்தவர் ரெண்டு. நம்ம ஒருவேளை நம்ம மனைவி கூட சமத்தில் நம்ம நம்பினவர்கள் கூட, நம்ம பிள்ளை கூட நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக சில சமயம் இருக்க முடியாது. ஆனால் தாவீது உணர்றாரு, நீ எனக்கு துணை செய்து நீர் என்னை தேற்றுகிறீர். ஏன்னா அழகான, அதனால்தான் உன்னுடைய செட்டையின் கீழே நான் களி கூறுகிறேன், உன் பிரசன்னத்திலே நான் களி கூறுகிறேன். சூப்பரா, நான் வந்தடைத்தக்க கண்மலை நீர், என் கேடகம் நீர். அவரு பார்த்தியா எந்த அளவுக்கு என்னை தேற்றி என்னை அரவணைக்கிறதா இருக்கிறார் என்று தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறார். அது மாத்திரம் அதே நீங்கள் 86 சங்கீதம் மாத்திரம் ஏசாயா 41:14 அவரே சொல்றார், நான் உனக்கு துணையும் கேடகமாக இருப்பேன், பயப்படாதே. யாக்கோபுன்னு பூச்சி, இஸ்ரவேலின் சிறுமதி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க, இந்த செட்டையின் கீழே நீங்கள் மல்கியா 4:2 செட்டையின் கீழே ஆரோக்கியம். அவர் பிரசனத்துக்கு கீழே வரும்போது ஜெபம் பண்ணுற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல அவர் பிரசனத்தை நீங்கள் நம்பி பாருங்க, அவர் பிரசனத்துக்கு வந்து பாருங்க, அது நம்மை குணமாக்குறது, நம்ம செழிப்புக்குள்ளே நடத்தும், நம்மை ஆசிரியம் நடத்தும். அதுதான் உன் செட்டையின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது எழுதுகிறார். ரூத்தை போவாஸ் ஆசிரிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த அவரால் உனக்கு நிறைவான பலன். அதை ரூத்து 2:12 வாசிக்கிறோம். தேவ மக்களே, இயேசு பிரசனத்துக்கு வந்து பாருங்கள், அவர் சமூகத்துக்கு வந்து பாருங்கள், அவர் சமூகத்திலே களி கூறலாம். அவர் நமக்கு துணையாக நிற்பார், அவர் நம்மை தேற்றுவார், அவர் சமூகத்திலே ஆறுதலும் ஆரோக்கியம் உண்டு. இந்த சங்கீதம் 63:7 படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.